நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிக எண்ணிக்கையிலான இராணுவ ஆளில்லா விமானங்களின் இருப்பை தங்கள் படையில் அதிகரித்து வருகின்றன. இரு நாடுகளும் வெளிநாடுகளில் இருந்து ஆளில்லா விமானங்களை வாங்கியுள்ளன. கூடவே விமானி இல்லாமலேயே எதிரியை கண்காணிப்பது, உளவு பார்ப்பது அல்லது இலக்குகளை குறிவைப்பது போன்ற திறன்கள் அடங்கிய இந்த தொழில்நுட்பத்தை தாங்களே உருவாக்கியுள்ளன. ஆசியாவின் 3 அணுசக்தி கொண்ட அண்டை நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனாவும் தங்கள் இராணுவ திறனை மேம்படுத்தும் பொருட்டு விமானிகள் இல்லாமல் பறக்கும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு எழுச்சியை கண்டுள்ளன. இராணுவத்தில் பெரிய அளவில் ட்ரோன்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் போர் முறை மாறியுள்ளதாகவும், ஏதேனும் சண்டை அல்லது மோதல் ஏற்பட்டால் ட்ரோன்களின் பயன்பாடு மிக அதிகமாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த நாடுகளில் பெரும் எண்ணிக்கையில் ட்ரோன்கள் இருப்பதாகவும், ஒருவர் மற்றொருவரை உளவு பார்ப்பதிலும் கண்காணிப்பதிலும் அதன் பயன்பாடு அதிகரித்து வருவது எதிர்காலத்தில் மோதலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பரம்பரை எதிரிகளாக கருதப்படும் அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் எந்த வகையான ட்ரோன்கள் உள்ளன என்பதையும், எந்த வகையான ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பயன்பாடு சமீப காலமாக அதிகரித்துள்ளது என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாக பார்ப்போம். இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் அதிக உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கக்கூடியவை மற்றும் ரேடாரில் சிக்காமல் தரையில் நடக்கும் இராணுவ நடவடிக்கைகள், படைகளின் இருப்பு, முக்கியமான ஆலைகள், புதிய கட்டுமானம் மற்றும் இராணுவ தளங்கள் போன்றவற்றை திறம்பட கண்காணிக்கும் மற்றும் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை ஆகும். ஒரு இராணுவ ட்ரோன் 3 அடிப்படை செயல்பாடுகளை செய்ய முடியும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். முதலில் கண்காணிப்பு மற்றும் எதிராளியின் செயல்பாடுகளை கண்டறிவது. இரண்டாவதாக உளவு பார்ப்பது, அதாவது ஆயுதங்கள் அல்லது துருப்புகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்பதை அறிவது. மூன்றாவதாக இலக்குகளை குறிபார்த்து அளிப்பது போன்றவை அந்த 3 அடிப்படை செயல்பாடுகளாகும். பல ட்ரோன்கள் இந்த 3ஐயும் செய்கின்றன. ஆனால் சில ட்ரோன்கள் வரையறுக்கப்பட்ட திறன்களை கொண்டுள்ளன. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இராணுவ திறனை ஆளில்லா விமானங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தால் சமீப காலமாக இரு நாடுகளும் அதை அதிகரிப்பது தெரிய வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் ட்ரோன்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு விவகார ஆய்வாளர் ராகுல் பேடி அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். அடுத்த 2 முதல் 4 ஆண்டுகளில் இந்தியாவிடம் சுமார் 5000 ட்ரோன்கள் இருக்கும் என்று அவர் மதிப்பிடுகிறார். பாகிஸ்தானிடம் இந்தியாவை விட குறைவான ஆளில்லா விமானங்கள் இருந்தாலும் கூட பாகிஸ்தானிடம் இருக்கும் ட்ரோன்கள் வெவ்வேறு திறன்களை கொண்டுள்ளன. மேலும் அவை 10 முதல் 11 வகைகளை சேர்ந்தவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து $3.5 பில்லியன் மதிப்பிலான 31 பிரீடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்த ஆண்டு அக்டோபரில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. அவற்றுடன் கூடவே ட்ரோன்கள் மூலம் இலக்குகளை அழிக்க பயன்படுத்தப்படும் $50 கோடி மதிப்புள்ள குண்டுகள் மற்றும் லேசர் வழிகாட்டும் ஏவுகணைகளும் வழங்கப்படும். அமெரிக்காவின் பிரீடேட்டர் ட்ரோன்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. இந்திய மதிப்பில் ஒரு ஆளில்லா விமானத்தின் விலை சுமார் $950 கோடி ஆகும். இந்த 31 ட்ரோன்களில் 15 இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும். மீதமுள்ள 16 இராணுவம் மற்றும் விமானப்படைகளுக்கு சமமாக வழங்கப்படும். பிரீடேட்டர் ட்ரோன்கள் உலகின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் ஆபத்தான ட்ரோன்களாக கருதப்படுகின்றன. ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, சொமாலியா மற்றும் பல நாடுகளில் மறைவிடங்கள் மற்றும் இலக்குகளை அழிக்க அவை பயன்படுத்தப்பட்டன. இந்தியா முன்பு இஸ்ரேலின் ஹெரான் ட்ரோன்களை வாங்கியிருந்தது. இப்போது இந்த ஆளில்லா விமானத்தை இஸ்ரேல் விண்வெளி முகாமையின் உரிமத்தின் கீழ் இந்தியாவிலேயே தயாரித்து வருகிறது. கடந்த 2020 மே மாதம் லடாக் பகுதியில் சீனாவுடனான எல்லை பதற்றத்திற்கு பிறகு இந்தியாவில் ட்ரோன்கள் மற்றும் UAVக்களின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடற்படை மீது தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ஏனெனில் இந்திய பெருங்கடலில் சீன கடற்படை மற்றும் இந்திய கடற்படை கப்பலின் இருப்பு உள்ளது மற்றும் இந்தியாவின் கவனம் இந்த பிராந்தியத்தின் மீது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பிராந்தியத்தில் சீன கடற்படையின் செயல்பாடுகளை இந்தியா கண்காணிக்க வேண்டும் என்று
அமெரிக்காவும் விரும்புகிறது என்று வர்ணனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் சவுத் ஏசியன் வாய்ஸஸ் என்ற இணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் பாதுகாப்பு ஆய்வாளர்களான ஷோயேப் அல்தாப் மற்றும் நிம்ராத் ஜாவேத் ஆகியோர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவங்களின் ட்ரோன்கள் சேர்க்கப்பட்டுள்ளது குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் ஆய்வு செய்துள்ளனர். இந்தியாவின் ட்ரோன் திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் ஸ்வார்ம் ட்ரோன்களை சேர்ப்பதாகும். இவை ஆயுதமில்லாத வான்வழி வாகனங்கள் மற்றும் அவை அதிக எண்ணிக்கையில் ஒரே சமயத்தில் பறக்கின்றன என்று அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது. அவை சிக்கலான பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை இந்தியாவின் பாதுகாப்பு செயல் உத்தியில் குறிப்பாக பாகிஸ்தானின் எந்த அச்சுறுத்தலையும் முறியடிப்பதற்கான முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றன. இந்திய நிறுவனமான நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ் இதை தயாரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் ஒரே சமயத்தில் ஒன்று சேர்ந்து தாக்கி எதிரியின் பாதுகாப்பு அமைப்பை முடக்குவது, அணுகுண்டு ஏவுதளங்களை அழிப்பது உட்பட இலக்குகளை அழிக்கும் திறனை கொண்டுள்ளன என்று அந்த கட்டுரை தெரிவித்திருக்கிறது. இதேவேளையில் பாகிஸ்தானை பார்த்தால் துருக்கி மற்றும் சீனாவில் இருந்து பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்களை இறக்குமதி செய்கிறது. கூடவே ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் இருந்து ட்ரோன்களை அது வாங்கியுள்ளது என்று பாதுகாப்பு விவகார ஆய்வாளர் ராகுல் பேடி அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பர்ராக் மற்றும் சாபர் போன்ற ஆளில்லா விமானங்களை பாகிஸ்தானை சொந்தமாக தயாரித்துள்ளது. பாகிஸ்தானிடம் துருக்கியின் நவீன பைரக்டர் ட்ரோன்கள் TB2 மற்றும் ஏகென்ஜி உள்ளது. அதே நேரத்தில் அது சீனாவிடமிருந்து வாங்லாங் 2 மற்றும் CH-4 போன்ற ட்ரோன்களையும் வாங்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் முன்னோடி சாக்பர் 2 ட்ரோன்களையும் வாங்கியுள்ளது. இது 1000 கிலோமீட்டர் வரை பறந்து இலக்கை தாக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. இது தனது இலக்கை லேசர் கற்றை மூலம் லாக் செய்து ஏவுகணையின் உதவியுடன் அளிக்கிறது. முன்னதாக போர் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட அபாபில் என்ற பெயரிலான கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தான் ஆயுத தொழிற்சாலையால் தயாரிக்கப்பட்டன. பாகிஸ்தானிடம் பல நவீன வகையான ட்ரோன்கள் உள்ளன மற்றும் அவற்றின் ட்ரோன்கள் விமானப்படை, இராணுவம் மற்றும் ஓரளவு கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் ட்ரோன் திறன் வளர்ந்து வருகிறது. மேலும் இந்த திறனை தொடர்ந்து அதிகரிப்பதில் அந்த நாடு கவனம் செலுத்துகிறது என்று ராகுல் பேடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் நாம் கூடுதலாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன ட்ரோன்கள் தொடர்பாக. அதாவது உக்ரைன் மற்றும் காசா போர்களில் ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தாக்கப்படும் தரப்பில் மிகவும் பலவீனமான வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ள பட்சத்தில் ட்ரோன்கள் மிகவும் பயனுள்ளதாக நிரூபணமாகியுள்ளன என்று ஆய்வாளர் அஜய் சுக்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். நீங்கள் காசாவிலும் பல இடங்களிலும் ட்ரோன்களின் பயன்பாட்டை பார்க்கிறீர்கள். அங்கு தாக்குதலுக்கு உள்ளானவர்களிடம் ஆளில்லா விமானங்களை விட அதிக திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் இந்தியா மற்றும் சீனாவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், சீனாவின் ஆயுத கிடங்கில் உள்ள நவீன ட்ரோன்கள் இந்தியாவின் விமானப்படை அல்லது போர் விமானங்கள் இல்லாத பகுதிகளில் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். மற்ற இடங்களில் அது வெற்றி பெறாது என்றார் அவர். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளை தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.